ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாத காலமாக நம்மை கிருபையோடு இந்த வருடத்திலே நடத்தியிருக்கிறார். அடுத்தது ஜூலை மாதத்திற்குள் நாம் கிருபையோடு பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமானது வெளிப்படுத்தினல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஜூலை மாதத்துக்குரிய வார்த்தை இதுதான். இந்த மாதத்திலே ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் திறக்க போகிறதாக ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் திறந்தது தான். அவர் வழிகளை திறக்கிறவர், வாசலை திறக்கிறவர். வெளிப்படுத்தினர் விசேஷம் 3:7 பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் திறவுகோல் உடையவரும் சொல்கிறது அது என்று சொல்லுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நமக்கு வாசலாக இருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, பிலதெல்பியா சபை ஒன்று தான் 7 ஆசிய சபைகளிலே ஒரு சாட்சி உள்ள சபையாக இருந்தது. சபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய போகிற ஃபெலோஷிப் ஒரு சபை தான். அதே சமயத்தில் நாம் செய்யும் ஊழியமும் ஒரு சபை தான். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. நாமே ஆலயமாக இருக்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களை அவர் திறக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய வேலை வாசல்கள் மூடியிருக்கலாம், ஆசீர்வாத வாசல்கள் மூடியிருக்கலாம், சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, ஊழிய வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், கடினமான ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம், ஃபைனான்ஷியல் தடைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வாசலை திறக்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க போகிறேன். உங்கள் கண்கள் அதை ஆச்சரியமாக பார்க்கும்படி செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கதவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் திறக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபை ஒரு நேர்மையானவர்களாக இருந்தார்கள், உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் செயல்பட்டதன் நோக்கம் என்ன? அதே அதிகாரத்திலே அதே வசனத்திலே சொல்லுகிறார், உன் கிரியைகளை முதலாவது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கிரியை என்று சொல்லும்போது குண அதிசயம், அவருடைய கிரியைகள் சாட்சியுள்ள நற்கிரியைகளாக இருந்தது. அதன் நிமித்தம் தான் அவர்களுக்கு திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னார். கிரியைகள் சரியாக இருக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு நண்பர் ஊழியத்திலே இருந்தார். அவரை பல இடங்களிலே ஊழியத்திற்கு நான் அழைப்பது உண்டு. மிகுந்த செல்வந்தர், பிஸ்னஸ்மேன், அதே சமயத்தில் நல்ல ஊழிய வாஞ்சை உள்ளவர். பிசாசை விரட்டுவது என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல ஒரு கிஃப்ட் பெற்றவர், நல்ல பாட்டு பாடுகிற திறமை பெற்றவர், கிருபை பெற்றவர். அப்பொழுது அவரை ஒரு சபைக்கு அனுப்பின பொழுது
அந்த பாஸ்டர் சொன்னார், இவர் ஊழியெல்லாம் நன்றாக செய்கிறார், நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் நல்லா பாடுறாரு, நல்ல கிஃப்ட் இருக்கு, ஆனால் அவர்கிட்ட கனி இல்லை, பொறாமை இருக்குது, அவருக்குள்ள பெருமை இருக்குது, நிதானம் இல்லை என்று பல காரியங்களை அவர் அடுக்கிக் கொண்டே போனார். பொறாமையும் இருக்கிறது, யாரையும் மதிப்பதில்லை போன்ற குணம், கிரியைகள் சரியில்லை என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? கிரியை என்று சொல்லும்போது வேலை. நம்முடைய வாழ்க்கையில் ஹோலி ஸ்பிரிட் கேரக்டர் இருக்கணும், குணாதிசைகள். நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார், உத்தமமான கிரியைகளை பார்க்கிறார், உண்மையான கிரியைகளை பார்க்கிறார், நமக்குள்ள ரட்சிப்பின் கிரியைகள் இருக்கிறதா என்று பார்க்கிறார், தேவனுடைய கிரியைகள் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனுடனே கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமமாய் நடக்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு வேலைக்கு நாம் போகிறோம் என்றால் அந்தந்த வேலைக்கு ஏற்றாற் போலத்தான் நமக்கு சம்பள ஊதியம் லாபத்தையும் கொடுக்கிறார்கள். நாம் என்ன வேலை செய்கிறோம் அதற்கேற்றபடி. அதே போல் நம்ம வேலைக்கு ஒழுங்காக வருகிறோமா, வேலையில் நேரத்திற்கு வருகிறோமா, நம்முடைய டெடிக்கேஷன் எப்படி, எல்லாவற்றையும் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், நீ வேலைக்கு போகும்போது சரியான நேரத்திற்கு போக வேண்டும், அதே போல் நீ எல்லா செய்யும் வேலையை ஒரு நோட்டில் எழுதி வைக்க வேண்டும், அதே சமயத்தில் உன்னை கண்காணிக்கிறவர்கள் எப்படி கண்காணிப்பான், கரெக்ட் டைமுக்கு போயிட்டாரா, ரிட்டர்ன் போகும்போது இல்லை வேலை செய்கிறாரா, எல்லாமே பார்ப்பாங்க. இந்த உலகத்துக்குரியவர்கள் அப்படி பார்ப்பார்கள் என்றால் ஆண்டவர் எவ்வளோ பார்ப்பார் நம்மிடத்தில். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, ரட்சிப்பின் கிரியைகள் இருக்கிறதா, பரிசுத்த கிரியைகள் இருக்கிறதா, தேவனுக்கு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, கீழ்ப்படுகிற வாழ்வு இருக்கிறதா, விசுவாச கிரியைகள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகிறார். எல்லாவற்றையும் சர்தை சபையை பார்த்து சொன்னான், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றவன் செத்தவனாக இருக்க, செத்த கிரியைகள் இருக்குது சபையை பார்த்து சொல்றார். லவோதேகியா சபையை பார்த்து சொன்னார், வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3:15-16 வாசிக்கிறார். ஒன்று குளிராக இருந்தால் பரவாயில்ல, ஒன்று அனலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு இல்லை. ஒன்று அனலாக இருங்க, இல்லைன்னா குளிராக இருக்கு, ரெண்டுமே இல்லை. வெதுவெதுப்பாக இருக்கிற, வெதுவெதுப்புனா ஒன்றுமே இல்லை. அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அக்கினி இல்லாத ஒரு வாழ்க்கை, எழுப்புதல் இல்லாத வாழ்க்கை, ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை, பக்தி இல்லாத வாழ்க்கை, பயபக்தி இல்லாத ஜீவி, இதெல்லாம் கிரியை அடங்கியிருக்குது. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாக இருக்க வேண்டும், நீதி உள்ளதாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பின் கிரியைகள் இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5-ஆம் 22-23 வாசித்து பாருங்கள். 9 கடிகளை பற்றி பேசுகிறேன். அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5-ஆம் 18-21 மாம்சீக கிரியைகள் 17 கிரியைகளை பற்றி பேசுகிறார். அந்த மாம்ச கிரியைகள் தான் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள். அது ஆவியின் கிரியைகள் 9 கனிகள் நிறைந்த வாழ்க்கை. அது கிறிஸ்துவின்
அதுதான் சாட்சியின் வாழ்க்கை. கனி என்பது சாட்சியின் கிரியை. அது நம்முடைய வாழ்விலே இருந்தால்தான் தேவன் நம் வாழ்க்கையில் கிரியைகளை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும், வழிகளை திறக்க முடியும், வாசல்களை திறக்க முடியும். திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு திறந்த வாசலை வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் இருந்தால் தான் வழி திறக்கும், வாசல் திறக்கும். அனலும் குளிரில்லாத கிரியைகள் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அனலும் குளிரும் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. அனலாகவும் இருக்கணும், குளிராகவும் இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணும், எழுப்புதல் வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் விரும்புகிற பக்தி, ஆண்டவர் விரும்புகிற நீதி, ஆண்டவர் நிரும்புகிற நியாயம், அதில் அவர் பிரியப்படுகிறார். அவர் என்ன பிரியப்படுறாரோ அந்த கிரியைகளை நாம் செய்யும். அந்த 9 கனிகளை நாம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அன்பின் கிரியைகள், விசுவாச கிரியைகள், பரிசுத்த கிரியைகள், ரட்சிப்பின் மனம் திரும்புகிற ஒரு ஜீவியங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃபின் கிரியைகள் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் வெளிப்படும் பொழுது தான் அவர் உன் கிரியைகளை முதலாவது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது, கொஞ்ச பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் இருந்து. கொஞ்ச பலன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சோண்டு பலன் தான் இருக்குது. அதனாலும் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நல்லா இருக்கும்போது எல்லாரும் ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக ஜீவிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், கொஞ்ச பலன், கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த், என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடியா. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் திறந்த வாசலை வைக்க முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனத்திலே வாசித்து பாருங்கள். அக்கினி சூளையிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி போட பார்த்தார். அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று வைராக்கியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மறுதலிக்கக்கூடாது. அவருக்காக உறுதியான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழணும். லிட்டில் ஸ்ட்ரென்த், கொஞ்சோண்டு பலன், கொஞ்சோண்டு பலன். கதிரி என்ற இடத்திற்கு நானும் என் மனைவியுமாய் ஊழியம் செய்ய சென்றிருந்த பொழுது இருவருக்கும் அதிகமான ஒரு பலவீனங்கள். ஆண்டவர் பேசினார், இதே வசனத்தை கொண்டு தான் பேசினார். உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னார். ஏராளமான வழிகள், ஏராளமான ஊழியங்களை, ஏராளமான ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் திறந்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் அவரை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இயேசுவை முழுமையாய் பிடித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 67-75 வசனம் வரைக்கும் பேதுருவின் 3 முறை ஆண்டவரை மறுதலிக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொன்னான். கடைசியில் சூழ்நிலைகள், சிலுவையிலே இயேசு ஒப்பு கொடுத்த பொழுது, சிலுவையிலே அவரை அறைந்த பொழுது அவன் பின்வாங்கி போனான், இயேசுவை மறுதலித்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் வரக்கூடாது. ஆண்டவர் அவருடைய அன்பை விட்டு நம்ம தூரம் போகவே கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும், நம்ம பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழுவேன், ஜீவிப்பேன். லிட்டில் ஸ்ட்ரென்த், கொஞ்சம் சுகம் இருக்கலாம், கொஞ்சம் பலன் இருக்கலாம். ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தும் நம்ம ஆண்டவரை துடித்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கேற்ற வாசலை ஆண்டவர் திறப்பார்.
என்னோடு ஊழியத்தில் இருந்த ஒரு சகோதரர் உண்டு. அவர் மிகுந்த பிரயாசப்பட்டார் என் ஊழியத்திலே. திடீரென்று ஒரு சத்ருவின் போராட்டம் வந்தது. அவருடைய சரீரத்திலேயும் அவர் குடும்பத்திலும் போராட்டங்கள் வந்தவுடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களோட நான் ஊழியம் செய்கிறதுனால எனக்கு இந்த கஷ்டம், ஊழியம் செய்கிறதுல இவ்வளோ பாடு இருக்க, அழுதார், நான் மறுதளிக்கிறேன், நான் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன். இத்தனை பேர் முன்னாடி சொன்னேன். எவ்வளோ பெரிய கொஞ்சம் போராட்டம் வருதுன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவரே விட்டு விலகிறதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு நாளும் நம்ம விலகக்கூடாது. அவருடைய நாமத்தை உயர்த்தணுமே ஒழிய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே ஒழிய. அதனால்தான் சொல்கிறாரு, எபேசு சபையை பார்த்து, ஆதியில் இருந்த அன்பனே விட்ட. அந்த அன்பை நம்ம புதுப்பித்துக்கணும், உறவு முறையை புதுப்பித்துக்கணும். ஆண்டவருக்காக கடைசி பரியந்தம் நம்ம வாழணும். ஆதியில் செஞ்ச கிரியைகளை நீங்கள் செய்யணும். அது தான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக அவருடைய வசனத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி வாழ்றதுனா என்ன? கீழ்ப்படியும். பைபிளில் என்ன வசனம் சொல்லுதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைப்பார். யாரும் பூட்ட முடியாது. அப்படி பூட்டியிருந்தால் அதை திறப்பார். வழிகளை உண்டு பண்ணுவார், வாசல்களை உண்டு பண்ணுவார். ஆசீர்வாத கதவுகள் திறக்கும், அற்புதத்தின் கதவுகள் திறக்கும், அனுகூல கதவு, பெரிய கதவுகளை தேவன் திறப்பார், வழிகளை உண்டு பண்ணுவார். மூன்றே மூன்று உங்கள் கிரியைகள் கரெக்டாக இருக்கட்டும். ஒரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவருக்கு உறுதியான ஒரு விசுவாச வாழ்க்கை வசனத்தை கை கொண்டு நடக்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பார். ஒருவனும் பூட்ட மாட்டார், யாராலையும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்தது உங்கள் கண்களில் ஆண்டவர் திறந்த வாசலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதத்தில் என்னென்ன வாசல் திறக்க சாதா ஒரு வாசல் 2 வாசல் இல்லை, பல வாசல்களை திறப்பார். சில வருடங்களுக்கு முன்பதாக வாசல்கள் மூடின பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் செபித்த பொழுது ஏராளமான வாசல்கள் அவர் திறந்தது தான். இன்றைக்கு வரைக்கும் அவர் திறந்தே வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். ஒருத்தரும் பூட்ட முடியாது, யாரும் பூட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பூட்டுகிறவர் அவர் தான், திறக்கிறவரும் அவர் தான். எல்லா பிஸ்னஸ் வாசல்களை திறப்பார், குடும்பத்தின் ஆசீர்வாத வாசல்களை திறப்பார், ஃபைனான்ஸ் வாசல்களை திறப்பார். கர்த்தர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஜூலை மாதத்திலே தேவன் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும், ஊழிய வாசல்கள் திறக்கப்படும், குடும்பத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ராபா ஹந்தரா ஷாபாலா ஹபாலா பாராபா. ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எல்லா கிராம்பு பிடிகள், ஹல்லேலூயா, சரீரத்தில் இருக்கிற முதுகு பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஓடுகிறது. ரீமா லாயு பாசியா. ஆண்டவர் இந்த மாசத்தில் உங்களை பலப்படுத்துகிறார். வாசல்களை திறக்கிற ஒரு மாதம், தடைகளை எல்லாம் உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார். திருமண தடைகள் உடைகிறது, திருமணத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, வழிகளை தேவன் திறக்கிறார். ஹல்லேலூயா. ரமாலா ஷாகாரா தீபாக்காரா வரமா. அதிசயங்களை பார்க்கிற ஒரு மாசமாக இருக்க போகுது. உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கிற மாசமாக, ஜெயிக்கிற ஒரு மாசமாக இருக்க போகிறது, ஜெயம் எடுக்கிற ஒரு மாசமாக இருக்க போகிறது. ரந்தரா சீமலா ஹபுப்தி அங்கரா தரபரமா. எல்லா தடைகள் உடைவதாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வர முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் உடைகிறது. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளை துரத்துகிறார். ஹல்லேலூயா. யார் பின்மாறி கிடக்கிறீங்களோ, ஜெபிக்க முடியாமல், வேதத்தை படிக்க முடியாமல், ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்க முடியாது, எல்லாரையும் ஆண்டவர் இந்த
மாசத்துல தொடுகிறா குடும்பங்களை ரட்சிக்கிறா, குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தாவியை ஊற்றுகிறா, குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பை கட்டளையிடுகிறா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பூசுகிற இந்த ஜூலை மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோ. முழுமையான ஒரு விடுதலை இந்த மாசத்துல அநேக பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். சூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள், சாப கட்டுகள், ஆண்டவரே பாவ கட்டுகள் எல்லாம் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பொல்லாத பிசாசுகள் வெளியேறுவதாக. ஆத்துமாவிலே இருக்கும் பிசாசுகள், ஹல்லேலூயா, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசுகள், தெருக்களிலே இருக்கிற பிசாசுகள், மந்திர சக்திகள், செய்வினை கிரியைகள், பிள்ளை சூனியத்தின் வல்லமைகள் எல்லாம் விலகி போ. சரீரத்தை விட்டு எல்லா பலவீன கட்டுகள், தொடர்ந்து பாதிக்கிற பலவீனங்கள், கைகளுக்குள் இருக்கும் பலவீனம், கால்களுக்குள் இருக்கும் பலவீனம், கால் வலிகள், நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பலவீனங்கள், பிபி, ஹைட், டென்ஷன்கள் எல்லாம் சுகமடைவதாக. எவ்ரி டிப்ரெஷன் ப்ராப்ளங்கள் விலகுவதாக. வயசானவர்களை தொடுவீராக, சின்ன பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொருடைய ஆத்மாவையும் மீட்பீராக. விடுதலை வருவதாக. தேசத்துக்காக செபிக்கிறோம். எல்லா தேசங்களும் காக்கப்படணும். இன்றைக்கு இயற்கையிலே தேவனுடைய கோபம் காணப்படுகிறது. எத்தனையோ பேர் அழிவுகள் இன்றைக்கு உருவாய் கொண்டிருக்கு. எங்கள் தேசத்தை காக்கும்படி செபிக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திறந்த வாசலை ஹல்லேலூயா நான் வைக்க வேண்டும் என்றால் திறப்புல நிற்கிறவங்க இன்னைக்கு தேவை என்று சொல்லுகிறார். தேசத்துக்காக கண்ணீர் விடுகிற, தேசத்துக்காக திறப்புல நிற்கிறவங்க தேவைன்றார். திறப்புல நிற்கிறவங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கிறவங்களை நான் தேடிக்கொண்டு ஒருவனையும் காண. ஹல்லேலூயா. ஆத்துமா பஹ்ரைன் இல்லையே என்று கதறுகிறார். அபு சந்தர திமல ஹபரபா. தேசத்துக்காக கண்ணீர் விடுகிறவங்க எழும்புக, ஜெபிக்கிறவங்க தேசத்துக்காக. ஓ ரீமா ஹந்தர ஷப. ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது தேசத்துக்காக ஜெபியுங்கள். நான் தேசத்தை காப்பேன். தேசத்துக்காக செபிக்கிற காவலனை நான் தேடுகிறேன், சாமக்காரனை நான் தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் வாசல்களை திறக்கிறார். புது வாசல்கள் திறக்கிறது. அனுகூல வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்கிறார். சபைகளின் மேல பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. திறப்பின் வாசல்கள். ஹல்லேலூயா. ஊழியங்கள் அதிகமாக பெருக செய்வதற்காக சோத்திரமப்பா. ஜெப வாசல்கள் திறப்பதற்காக, ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். தேசங்களை காக்கும்படி ஜெபிக்கிற, இயற்கை அழிவுகள் வராதபடி, நிலநடுக்கங்கள் வராதபடிக்கு, ஆண்டவரே தண்ணி அழிவுகள், அக்கினி அழிவுகள் வராதபடிக்கு என் தேசம் காக்கப்படட்டும் அப்பா. என் தேசம் காக்கப்படட்டும் ஐயா. ரப எங்க நாட்டையும் காப்பாற்றுவீராக. ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற மாநிலங்கள் எல்லாவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. எல்லா பட்டணத்தையும் எல்லா மாநிலங்களையும் காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் அப்பா. ஆண்டவரே சுவிசேஷத்திற்காய் எழும்புகிறவர்களை கட்டி போடும்படி ஜெபிக்கிற, சுவிசேஷத்தை தடை செய்கிற ஆவிகளை கட்டி போடும்படி ஜெபிக்கிற, உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற, வல்லமையாய் கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பங்கள் வருவதாக, புதிய திருப்பங்கள் வருவதாக. வியாபாரத்தில் திருப்பங்கள், குடும்பத்தில் திருப்பங்கள், சபைகளிலே திருப்பங்கள் உருவாகும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களுக்குள்ள முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தரே உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த
நாளிலே கொடுத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், முதலாவது நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், நிறைய பேர் பார்க்கிறீர்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் பண்ணுகிறீர்கள். நான் சொன்ன பிறகு நிறைய பேர் பண்ணியிருக்கிறீர்கள். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கோங்க. சில காரியங்கள் இருக்கிறது. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை டைப்பிங்கில் அனுப்புங்க. தமிழ் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதில் டைப் பண்ணுங்கள். ஒன்றும் எப்படி உங்கள் ஒப்பீனியன் அனுப்புங்க. அது எங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதே போல் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யாருக்காவது தேவை, அவர்களுக்கு வசனம் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஊழியமாகவும் உங்களுக்கு அமையும். அதனால் அவங்களுக்கும் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது நான் ஒரு அறிவிப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதத்திலே 2 கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று சென்னையில், இன்னொன்று கேஜிஎஃப்பில். சிறப்பு கூட்டங்கள், ரெண்டுமே பவர் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஆகஸ்ட் 15ஆம் தேதி எகோவா ஈரே என்ற சபையிலே, கோயம்பேடு பகுதியில் இந்த வல்லமை பயிற்சி முகாம், அதாவது தீர்க்க தரிசன முகாம் ஒன்று நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த இதில் எல்லாரும் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதில் கலந்து கொண்டு சென்னையில் இருப்பீங்கன்னா நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது கேஜிஎஃப்பில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒரு சிறப்பு அக்னி முகாம் ஒன்றை நடத்த இருக்கிறோம். சமீபத்தில் இந்த மாதத்திலும் கூட நடத்தினோம். ஒரு ஆயத்த கூட்டம் நடத்தினோம். பெரிய ஒரு ஃபீட்பேக் வந்தது. நிறைய கிரியைகளை தேவன் செய்தார். அதனால் இந்த 26ஆம் தேதி மீட்டிங்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளும்படி, கேஜிஎஃப்பில் இருக்கிறவர்கள், பெங்களூரில் இருக்கிறவங்க மற்றும் பங்காரப்பேட்டில் இருக்கிறவங்க மற்றும் சென்னை வர விரும்பினால் நீங்கள் கூட வரலாம். சென்னையில் இருக்கிறவர் கூட நீங்கள் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து திறந்த வாசலை உங்கள் வாழ்விலே கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.